ஸ்கோர் ஷீட் ஃபர்ஸ்ட் அதுக்குள்ள என்னென்ன கண்டென்ட் இருக்கும் ரொம்ப மெயினா டேட் எழுதணும், ஒயிட் யாரு, பிளாக் யாரு, ரவுண்ட் நம்பர், டேபிள் நம்பர், கடைசியா ரிசல்ட். ஓகேவா? சோ நீங்க போர்ட் நம்பர், டேபிள் நம்பர், டேட் எல்லாமே ஸ்டார்டிங்ல எழுதிடுவீங்க. ஒயிட் அண்ட் பிளாக் நேம் ரொம்ப கரெக்டா மென்ஷன் ஆயிருக்கணும். இப்போ நீங்க ஒயிட் கண்ணா அப்போ ஆப்போனன்ட் பிளாக். ஓகேவா? சோ அப்போ ஒயிட் யார் விளையாடுறா, பிளாக் யார் விளையாடுறன்ற நேம் நம்ம கரெக்டா மென்ஷன் பண்ணிருக்கணும். ரிசல்ட் மட்டும் நம்ம இப்போ ஃபில் பண்ண மாட்டோம். கேம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒயிட் வின் பண்ணாங்க அப்படின்னா நம்ம 1-0 ஒயிட் வின்ஸ் போடுவோம். பிளாக் வின் பண்ணாங்கன்னா 0-1. அண்ட் அதே இது கேம் டிரா ஆயிடுச்சுன்னா 2 பேருக்கும் half அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ நோட்டேஷன் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். நோட்டேஷன் எழுதும் போது ஃபர்ஸ்ட் பீஸ் நேம் பிளஸ் ஸ்கொயர் நேம். பீஸ் நேம் பிளஸ் ஸ்கொயர் நேம் தான் உங்களோட நோட்டேஷன். ஸோ இப்போ பீசஸ் நேம் வந்து ஃபுல்லா நம்ம எழுத முடியாது இல்லையா? ஸோ எல்லா பீஸுக்கும் ஷார்ட் ஃபார்ம் இருக்கு. ஸோ கிங்குக்கு கே, குயினுக்கு கியூ, ரூக்குக்கு ஆர், பிஷப்க்கு பி, நைட். நைட்டுக்கும் கே தான் வரும். ஆனா ஆக்சுவலி நம்ம கிங்குக்கு கே யூஸ் பண்றோன்றதுனால நைட்டுக்கு மட்டும் செகண்ட் லெட்டர் என். இப்போ எந்த ஒரு பீஸ் நேமே மென்ஷன் ஆகாம இருந்துச்சுன்னா அது பான். எல்லாத்துக்கும் மென்ஷன் பண்றோன்றதுனால நம்ம பானுக்கு செப்பரேட்டா மென்ஷன் பண்ண தேவையில்லை. ஸோ நான் ஸ்டார்டிங் பொசிஷன் அடிக்கிருக்கேன். இங்க ஃபர்ஸ்ட் மூவ் பான் ஆடுறேன். ஸோ பானுக்கு மென்ஷன் பண்ண தேவையில்லை அப்படின்னும் போது வெறும் ஸ்கொயர் நேம் எழுதுனா போதும். E4, பிளாக் E5, ஸ்கொயர் நேம் மட்டும் போதும். இப்போ நான் நைட் எடுத்து இங்க வைக்கிறேன். ஸோ இதோட பீஸ் நேமோட ஷார்ட் நேம் என்னது? N. ரைட்டா? நைட்டுக்கு N நம்ம யூஸ் பண்றோம். ஸோ NF3, பிளாக் NC6, பிஷப் C4, ஸோ BC4, BC5, D3, D6. ஸோ இந்த மாதிரி அந்தந்த ஸ்கொயர் நேம் எழுதுறோம். அண்ட் பீஸ் நீங்க மூவ் பண்ணீங்கன்னா பீஸ் நேம் ஃபர்ஸ்ட், ஸ்கொயர் நேம் செகண்ட். ரைட்டா? இப்போ ஸ்பெஷல் மூவ்ஸ். ஸோ ஸ்பெஷல் மூவ்ஸ் என்ன பண்றோம் அப்படின்னா கேசல் எப்படி எழுதுறது? ஸோ நீங்க கிங் சைட் கேசல் பண்றதா இருந்தா O-O இதே இது குவீன் சைட் கேசல் பண்றதா இருந்தா O-O-O ஓகேவா? இப்போ நீங்க ஒரு பீஸ கேப்சர் பண்றீங்க. கேப்சர் பண்ணும்போது எப்படி எழுதுறது அப்படின்னா, இப்போ நான் பிஷப் E3 வச்சிருக்கேன். பிஷப் இன்டூ E3 அடிக்கிறோம். ரைட்டா? அப்போ நீங்க சேம் பிஷப் E3 தான், பிளாக்குக்கும் பிஷப் E3 தான். அந்த கேப்சரோட சிம்பிள் எக்ஸ். கேப்சரோட சிம்பிள் வந்து எக்ஸ். ஸோ அப்போ பிஷப் E3 டைரக்டா எழுதாம பிஷப் எக்ஸ் E3 கேப்சருக்கு மட்டும் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணணும். அண்ட் அதே மாதிரி ரூக் A ஈவன் ஆர் ரூக் F ஈவன். ஸோ இதோட மீனிங்லாம் என்ன அப்படின்னா, பேசிக்கா அங்க 2 ரூக் இருக்கு. சோ ரூக் ஈவன் அப்படின்னும் போது 2 ரூக்குமே ஈவனுக்கு வரும். நம்ம எதுக்காக எழுதுறது, எந்த பீஸ் எங்க வச்சோன்றது தெரியறதுக்காக தான். ரைட்டா? இப்போ நீங்க ரூக் ஈவன் பிளாங்கா எழுதிட்டீங்க அப்படின்னா எந்த ரூக் எங்கன்றது தெரியாது இல்லையா? சோ அதுக்காக எந்த ஃபைல்ல அந்த ரூக் இங்க வந்துச்சு அப்படின்றத மென்ஷன் பண்ணணும்ன்றதுக்காக தான் எந்த இடத்துல அந்த ரூக். சோ இந்த கன்ஃபியூஷன் ரூக்குக்கும் நைட்டுக்கும் மட்டும் தான் வரும். ஓகேவா? ஏன்னா பிஷப் ரெண்டும் வேற வேற கலர்ல இருக்கு. சோ இப்போ நீங்க டி ரூக் எடுத்து ஈவன்ல வச்சீங்கன்னா ஆர் டி ஈவன். சோ சேம் ஆர் ஈவன், நடுவுல டி மென்ஷன் பண்ணணும். இதே இது ஹெச் ரூக் எடுத்து வச்சா ஆர் ஹெச் ஈவன். இந்த மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணி எழுதலாம்.